ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்திலேயே இருக்கிற குரு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்மளோட முன்னத்து பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது குருவுடைய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்திலேயே தான் குரு போயிட்டும் இருக்கார் அப்படின்றதுனால இங்கே அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கே தான் குரு வேலையும் செய்கிறார். அப்படிங்கிறப்போ குரு 3 குருவாக வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு குருயே நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா குரு ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. குரு நல்லா இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஓகேங்களா? குரு கொஞ்சம் கெட்டு போயிட்டாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதே குரு பணம் கொடுக்குற இடத்துல வந்துட்டாலும் சில பல பிரச்சனைகள் அதுக்கும் கொடுப்பார். ஓகேங்களா? அதனால் குரு அப்படின்னா உடனே நல்லவர் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. குருவும் எல்லா பிரச்சனைகளையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட குரு மிக மிக சிறப்பான ஒரு ஸ்தானத்தில் வர்றார். அதாவது கௌரவ ஸ்தானம் அப்படின்றது, அதாவது லக்னாதிபதி மாதிரியான ஒரு ஸ்தானத்தில் தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வர்றார். அதுவும் எப்படி வர்றார்? 3 இடத்துல வர்றார். 3 குருவா? ஒரு குரு இல்லை, 3 குரு வராங்க இல்லைங்களா? அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அவர் கௌரவத்தை தூக்கி கையில் பிடிச்சிட்டு தான் வருவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவரிமான் பரம்பரை மாதிரி முடி நீர்ப்பின் உயிர் வாழா கவரிமான் அந்த ரேஞ்சில் தான் அலட்டுவார். ஓகேங்களா? அப்படி ஒரு அலட்டல் பேர் வழியாக தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குரு வேலை செய்கிறார். எப்படி இருப்பாருன்னா, மனைவிகிட்டே கௌரவம் பார்ப்பார். இவர் நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்து தட்டில் வச்சு சட்னி போடக்கூடாது. சாப்பிட வாங்கன்னு சொல்லணும். அவர் அங்கேருந்து டேபிளில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் ஹாட் பேக் ஓப்பன் பண்ணி அப்படி ஆவி இப்படி பறக்க எடுத்து அவருக்கு வைக்கணும். என்ன, நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே ஆறிடாது, என்ன இப்படி போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி குரு எல்லாத்துலேயும் தனக்கு முதன்மையான இடத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். மனைவி கிட்ட கௌரவம் பார்ப்பார், குழந்தைங்க கிட்ட கௌரவம் பார்ப்பார், அப்பா அம்மா கிட்ட கௌரவம் பார்ப்பார், அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட கௌரவம் பார்ப்பார், அவர் வேலை செய்கிறாருன்னா அவங்க கிட்டேயும் கௌரவம் பார்ப்பார், கூட பிறந்தவங்க கிட்ட கௌரவம் பார்ப்பார், சொந்தக்காரங்க கிட்ட கௌரவம் பார்ப்பார். அந்த மாதிரி மாமியாரெல்லாம் அப்படியே போத்திட்டு தம்பி வாங்க அப்படிங்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தால் தான் அங்கே உட்காருவார். இல்லைன்னா நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுவார். அந்த மாதிரி எல்லா இடங்களையும் ஒரு கௌரவம் பார்க்குற ஒரு ஆளாக இருப்பார். அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஏற்றுக்க முடியாது. இல்லை, ஒருத்தர்னால தான் அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவரை நல்லா பார்த்துக்க முடியும். சிலரை பார்த்துக்க முடியாத இடத்துல இருக்கும்போது அவங்கள மதிக்காமல் அவர் கிளம்பி போயிடுவார். அதே போல் அவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த ஆள் வராரு, என்ன சொல்ல போகிறாரோ, என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி பயந்துப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படவும் முடியாது. அஜோ இவர் இருக்காரே, என்ன சொல்லிடுவாரோங்கிற ஒரு சிரமத்திலேயே தான் அவருக்கு சுற்றி இருக்கவங்க இருப்பாங்க. அதனால் அவர் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே, அம்மாவே கூட பயந்துப்பாங்க. ஐயையோ இவன் வந்துட்டானே, இங்கே குப்பை கிடக்குதுமா, அங்கே துணி கிடக்குது, எதை மடிக்கலையா, அதை சுத்தம் பண்ணலையாம்மா, ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுத்தா இதில் உப்பு இல்லை காரம் இல்லைம்மா, எனக்கு பிடிக்கலாமா, இப்போ தட்டை சரியாக கழுவலாமான்னு அவங்க அம்மாவே பயந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்களை கொஞ்சம் எல்லாருமே, எல்லா வீட்டில் மனைவி குழந்தைங்க கூட இவர் வெளியே போயிட்டா அப்பாடா அப்படின்பாங்க. அந்த மாதிரி அவர் நடந்துக்குவார். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 2 பேரும் தான். இது பெண்களுக்கும் தான். பெண்களும் கணவர்களும் அப்படி நடத்துவாங்க. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் கௌரவம் பார்த்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, தலையை வெட்டி முடியெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மனைவி கணவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேருமே கௌரவம் பார்க்கக்கூடியவங்களா ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வீடு வாகன யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது சூப்பரான ஒரு வீடு இவங்க வாங்கணும்னு பிளான் பண்ணி இருக்காங்க இந்த நேரத்தில் வச்சுக்கோங்க. அதை சொல்லி வச்சா ஒரு சூப்பராக வீடு கட்டி முடிச்சு ஜம்முன்னு இருக்கும். காலை வச்சதும் நல்ல நாள் பார்த்து கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு வீடு தானாக தேடி வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு வருஷ கணக்காக தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இவங்க ஜஸ்ட்டு ஒரு புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுப்பா அப்படின்வாங்க. உடனே கூப்பிடுவார். சார் 1/2 மணி நேரத்தில் வாங்க, ஒரு வீடு இருக்குது, பார்த்துட்டு போங்க. போய் பார்த்தா அப்படியே தங்கம் மாதிரி இருக்கும் வீடு. அப்போவே ஓகே சொல்லிடுவாங்க. உடனே அமைஞ்சிரும். 1 வாரத்தில் கிரகப்பிரவேசம் வச்சிடலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு அமையும்.
அதாவது நல்லது இவங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி தான் வண்டி வாகனங்களும். என்ன 2 வீலர் ஆனாலும் சரி, 4 வீலர் ஆனாலும் சரி, ஏதாவது தள்ளு வண்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பானிபூரி கடை போடலான்னு, அதுக்கு கூட சூப்பரான வண்டி இவங்களுக்கு அமையும், புது வண்டி இவங்களுக்கு அமையும். அந்த மாதிரி வசதியாக இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமையும். வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் அவங்க ஆசைப்படுறதும் அவங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், அதுலலாம் எந்த வில்லங்கமும் இருக்காது. அந்த வீட்லேயோ வண்டியிலையோ இல்லை இந்த தள்ளு வண்டியிலையோ எதுலேயும் எந்த வில்லங்கமும் இல்லாமல் சூப்பராக இவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கா, சூப்பராக இருக்குது. கிளம்பி போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்காது. இங்கேயும் கிளம்பி போகிறக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. விசாக்கு கூட போன இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் அங்கே போனாலும் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் இதே பிரச்சனை தான். இவங்க கௌரவத்தினால சில கெடுதல்கள் வருமோ தவிர, நான் சுடுதண்ணி தான் குடிப்பேன், நான் சர்க்கரை இல்லாத தான் சாப்பிடுவேன், நான் இது தான் சாப்பிடுவேன், இப்படி தான் சாப்பிடுவேன்வாங்க. அதனால் இவங்க போன இடத்துல அந்த மாதிரி கிடைக்காது. அதனால் அவங்க சாப்பிட முடியாமல் போயிடும். பசியில் வாடி வதங்கி வந்து சேருவாங்க, அந்த மாதிரி ஆகும். அப்புறம் அவங்க வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஐயா அவங்களாம் சுத்தமாக இருக்க மாட்டாங்க, நான் அங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால் சாப்பிடாம வத்திட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்களோட குணத்தினாலையும் அவங்களோட அந்த கௌரவ புத்தினாலையும் தான் கெடுமோ தவிர இவங்களை எல்லாரும் நல்லபடியாக தான் நடத்துவாங்க. நிறைய ஆகிறதெல்லாம் பிரச்சனை ஆகும் இவங்களுக்கு. கொலஸ்ட்ரால் வரும், சுகர் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் வெண்ணெய் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களால் இவங்களுக்கு சிரமங்கள் வரும். குருவுடைய உடம்புல குருவுடைய பாகங்களான பெரிய உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, இதயம், கிட்னி, நுரையீரல், கல்லீரல், வயிறு, குடல், இந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய உறுப்புகளுக்கு காரகர் குரு. அந்த உறுப்புகளில் சில பற்றாக்குறை, அதாவது ஜாஸ்தியாகி, இப்போது பற்றாக்குறை மினரல்ஸ் பற்றாக்குறை இருந்தாலும் பிரச்சனை வரும் உடம்புல. மினரல்ஸ் ஜாஸ்தியாச்சு, புரோட்டீன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னாலும் பற்றாக்குறை வரும். அதாவது பருப்புகள்லாம், புரோட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது ஹை புரோட்டீன். முட்டை சாப்பிடக்கூடாது, பருப்புகள் சாப்பிடக்கூடாது. நமக்கு புரோட்டீன் கொடுக்குற விஷயங்கள் நம்ம உடம்புக்கு ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு ஜாஸ்தியாகி அதன் மூலமாக பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி சில ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். புனர்பூசத்தில் இருக்கிற குரு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்திலே இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரி படிப்பை தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக படிப்பாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன வேணும் தெரியுமா? என்ன இப்படி சூப்பர் மார்க் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லணும். அது பசங்களாக இருந்தாங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா இப்படி மார்க் வாங்கிட்ட, நீ இப்படியெல்லாம் வாங்குவேனே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி படிப்பாங்க. பொண்ணுகளும் அப்படிதான். பொண்ணுகளையே ஜெயிக்கிறதுக்காக அவன் என்ன மார்க் வாங்குறது, அவளை விட 4 மார்க் நான் ஜாஸ்தி வாங்கி கட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு சபதம் போட்டுட்டு படிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. அது சின்ன குழந்தைங்க விட்டுருங்க, அது அவங்க ஒரு மாதிரி படிப்பாங்க, ஆனால் நல்லா படிப்பாங்க. ஆனால் ஒரு 10th +2 வந்த பசங்க, காலேஜ் போகிறவங்க, ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா, திரும்பியும் அந்த மாதிரி எழுதுறவங்க, அவங்கள விட நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். சூப்பராக மார்க் வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறது. ஒரு நீட் எழுதுறாங்கன்னா கூட அந்த மார்க்குகளை நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கௌரவத்துக்காகவாவது அவங்க ஜெயிக்கணும்னு படிப்பாங்க. ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியா, அவ்வளோ நல்ல மார்க்கா, சூப்பர்ப்பா, ஃபஸ்ட்டு கிரேடா அப்படின்னு கேட்கணும். அதுக்காகவே அவங்க சிறப்பாக படிப்பாங்க. அவங்க படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள், சனியுடைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பூச நட்சத்திரக்காரர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப தொழில் மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அது மேலே தான் எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பணப்பரல் ஸ்தானத்தில் சனி வரார். ஓகேங்களா? அப்போது இவங்களுக்கு மைண்டு முழுக்க பணத்து மேலேயே தான் இருக்கும். ஓகேங்களா? கவனம் முழுக்க இருக்கும், அதையே தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வர்றாங்க, இவங்களுக்கெல்லாம் புதுசாக திருமணமாகி மனைவி வந்திருந்தாங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும். பூச நட்சத்திரக்காரங்களை இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணியிருந்த மனைவி சரியாக பேசக்கூட மாட்டாங்க. யோசனை பண்ணிட்டுருப்பாங்க.
என்ன யோசனையாக இருக்கும்? என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடையில் என்ன பண்ணால் பணம் வரும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பணம் வர்ற காலகட்டம் வேறு. ஓகேங்களா? அதனால என்னன்னா இவங்களுக்கு முதல் நாள் அப்படியே அந்த பணத்தை பார்த்துருவாங்க. இதெல்லாம் போச்சே, இந்த ஸ்டாக் இல்லையே, இது இப்போ நாளைக்கு வாங்கி வைக்கலைன்னா நாளைக்கு அவன் அதே வந்து கேட்டானா தீந்து போச்சே, என்ன பண்ணுறது? காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அதை போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் கடை திறக்கணும். அப்படி தான் இவங்க யோசனை பண்ணிருப்பாங்க. இப்போ ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்காந்து என்னங்க அப்படின்னாங்கன்னு வைங்க, பேசாம இரு அப்படின்றவர். ஓகேங்களா? அவருக்கு வந்து அந்த நேரத்தில் அப்படி பேசிடுவார். மனைவி மேலே பிரியம் இல்லாமல் இல்லை, இப்போதைக்கு அவருக்கு அந்த யோசனையே இந்த பொண்ணுக்கு எடுக்குதேன்னு சொல்லிட்டு பேசாமரு அப்படின்றவாரு. அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஓகேங்களா? இவர் எல்லாம் யோசனை பண்ணி முடிச்சுட்டு அம்மா அப்படின்றப்ப அந்த என்ன அப்படிங்கும். ஓகேயா? இந்த மாதிரி சண்டை வந்துடும். ஓகேயா? அதுக்கப்புறம் இவரும் கோச்சு திரும்பி படுத்துக்கார், அந்தம்மா கோச்சு திரும்பி படுத்துக்கோ. பெரிய சண்டை ஆகலைனாலும் சின்ன சண்டைனால அங்கே ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்காமல் போயிடும். இதுவே பெண்களாக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க பெண்கள் வந்து ஒரு ஜுவல்லரி ஏதாவது வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு தொழில் ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, பார்லர் வச்சுருக்காங்க அப்படிலாம் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஒர்க் ஷாப்பே பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சிரும். அந்த எல்லாம் எப்படி செய்யறது? நாளை காலையில் போய் ஆளுகள்லாம் கரெக்டாக இருக்காங்களா, வேலை கொடுத்துட முடியுமா, இந்த வேலை இவங்க செஞ்சுருவாங்களா, அந்த வேலை அவங்க செஞ்சுருவாங்களான்னு மண்டை குறைஞ்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஏமா அப்படின்னு பேச வந்தாருன்னா, ஐயோ கொஞ்சம் பேசாமல் இருங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, மண்டை வலிக்குதுன்றவாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசாமல் போயிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்த விடாமல் அவங்களுக்கு அந்த பணத்தை பற்றின யோசனை, பணம் சம்பாதிக்கிறது பற்றி யோசனை அதுவே தான் இருக்குமோ தவிர முழுமையாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த நேரத்தில் அவங்க நிம்மதியாக வாழ மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கணவர்களையும் மனைவிகளையும் வாழ விட மாட்டாங்க. அதே போல தான் கணவன் மனைவிக்கே அந்த பிரச்சனைனா குழந்தைங்க கிட்ட பேசாமரு தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல அவங்க குழந்தைங்க 2 கேள்வி கேட்டால் கூட உருப்படியான பதில் சொல்ல மாட்டாங்க. அதை விட பெரியவங்கள அம்மா அப்பாவையெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் கிட்ட நல்லா பேசுறது அந்த மாதிரி இதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு கடமைக்காக ஒரு வேலை செய்வாங்களோ தவிர அதை அவங்க சாப்பிட்டாங்களா, மாத்திரை எடுத்து அங்கே வச்சுட்டு வந்துருவாங்க, சாப்பிட்டாங்களான்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்படி சாப்பிடலையே, நீ வச்சதை பார்க்கலையேன்னா அப்போ இதுவும் கூட பார்க்காம என்ன பண்ணுறீங்கன்னு சத்தம் தான் போடுவாங்களோ தவிர இந்த அம்மா அப்படின்னு கையில் கொடுத்து சாப்பிட கொடுக்குறதுங்கிற அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எண்ணங்கள் முழுக்க அந்த தொழில் விஷயங்கள்ல மேலேயே கவனமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த பணமும் அவங்களுக்கு கைக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போது பணம் கைக்கு வருது அப்படின்னா இவங்களுக்கு வீடு வாங்கிடுவாங்க, கார் வாங்கிடுவாங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் கொஞ்சம் பேர் வாங்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு பணத்தை பேங்க்கில் கொண்டு போய் போட்டுடணும். கையில் பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு அந்த நம்பர் அந்த பாஸ்புக்கில் அந்த அமௌண்ட் ஏறிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பணம் இந்த நேரத்தில் நாலாம் அதிபதியாக வந்தாருன்னா கூட சொத்து வாங்கணுங்கிற ஆசை வரும். இப்போ அந்த பணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். பேங்க்ல 13 லட்சமாக தான் இருந்தது இந்த மாதம் போடும்போது. இந்த மாதம் முடியறதுக்குள்ள 4 லட்ச ரூபா வந்துருச்சு, எனக்கு 17 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. புரிஞ்சதுங்களா? 50 லட்சமாக தான் இருந்தது, 54 லட்சம் ஆயிடுச்சு இந்த மாதம் அப்படின்வாங்க. அடுத்த மாதம் 58 லட்சம் ஆயிடுச்சு, பாரு பாஸ்புக்கில் 58 lakhsன்னு இருக்குது, நான் ரெடியாக இருக்கேன், வீடு வந்தால் வாங்கிடலாம் அப்படின்வாங்க. ஆனால் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஏறுறது, அந்த பணம் மேலே மேலே ஏறிட்டு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். கை நிறைய பணம் இருக்கணும், அவங்க என்ன வேணால் பண்ணலாம் பணத்தை வச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அப்படியே மண்டைக்கு ஏறிடும். ஓகேங்களா? இந்த நேரத்தில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குரு புனர்பூசத்துலேருந்து மாறினதுக்கப்புறம் நேரம் நல்லா இருந்தால் வாங்கலாம். இல்லையா யாரோ ஒருத்தர் கணவரோ மனைவியோ அதை அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காது, அது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணு அப்போ தான் பணம் பெருகும் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு சொன்னாதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போவாங்களோ தவிர இவங்களா முயற்சி எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க கண்ணில் மட்டும் பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கை நிறைய பணத்தை வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தில் யாரையும் கவனிக்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. குழந்தைங்கள கூட உருப்படியாக கவனிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பெண்களாக இருந்தாலும் சரி. அம்மாவாயிட்டும் குழந்தைங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னா அப்படி இல்லை. இந்த நேரத்தில் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் அவங்க கைக்கு வந்துட்டு இருக்கப்போ குழந்தைகளை கூட கவனிக்க முடியாமல் அவங்க அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடுறது தான் பார்ப்பாங்க. ஃபாரின் வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? கை நிறைய பணம் வச்சுருப்பாங்க, கிடைச்ச உடனே கிளம்பி அவங்க முயற்சி எடுத்தால் உடனே கிடைக்கும், கிடைச்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க சரியாக கவனிக்காததுனால அது சில பிரச்சனைகளை கொடுக்கும்.
சரியான உணவு, சரியான நேரத்துக்கு சரியான ஒரு நல்ல முழு உணவை எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் வயிறு அந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படும். அப்புறம் கொஞ்சம் கூட ஒரு கவனம் மேலே எந்த கவனம் வச்சுக்காம ஒரு நல்லா குளிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு க்ரீம் போட்டுக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால கொஞ்சம் ஒரு சொரசொரப்பு வர்றது, கை காலெல்லாம் ஒரு வெடிச்சு போகிறது, அந்த மாதிரி வேலை காரணமாக நிறைய வேலை சூடாயிடும் உடம்பு. அந்த சூட்டுனால கையெல்லாம் ஒரு மாதிரி வரன்னு ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஆனால் இப்போ இது வேலை முக்கியம் இல்லையா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இளையவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பெரியவங்களுக்கு உணவு சரியாக உணவு எடுத்துக்காமல் ஒரு 50 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரியாக சாப்பிடாம வேலையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மினரல்ஸ் பற்றாக்குறையினால பிரச்சனைகள் வரும். அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. ஸோ கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சனியுடைய பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கனால நிறைய வேலை செய்யும்போது கால் வலி, குதிங்கால் வலி அந்த விஷயங்களெல்லாம் கொடுப்பார். முட்டு வலி, குதிங்கால் வலி காலில் கொடுப்பார். அதனால் அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு எப்படி படிப்பை தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையே இருக்காது. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி அப்படிங்கிறவர் ஒரு எய்ம் வச்சு அது செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வர்றார் சனி அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். ஆனால் இப்போ இவங்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு ஒரு குறிக்கோளை கொடுக்குற இடத்துல வர்றதால குழந்தைங்க தன்னாலேயே அவங்க நல்லா படிச்சிருவாங்க. அது அந்த நேரமே அவங்கள படிக்க வச்சிரும். அதே போல் 10th + 2 எல்லாம் படிக்கிறவங்க அந்த குறிக்கோளோடு படிப்பாங்க. நான் படித்தே தீரணும், இந்த பாஸ் பண்ணி நல்ல மார்க் வருதோ இல்லையோ அந்த இடத்த கடந்துடணும். இப்போது ஒரு படிப்புக்காக ஒரு 50,000 ரூபாய் செலவாயிட்டு இருக்கு அப்படின்னா இனி அடுத்த ஏதாவது ஃபெயில் ஆகிட்டா இன்னொரு 50,000 செலவு பண்ண வேண்டியதாயிடும். அப்படியெல்லாம் காசு செலவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த 10th + 2 பசங்க கட்டாயம் எப்படியோ பாஸ் ஆகிடணும்னு படிச்சிருவாங்க. அதுவே காலேஜ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே தான். இந்த ஒரு செமஸ்டருக்கே 1 லட்ச ரூபாய் கட்டியிருக்கு, அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பூச நட்சத்திரக்காரர்கள் பணம் அப்படின்ற விஷயத்த தான் யோசிப்பாங்க. நம்ம பணம் கட்டி ஒரு படிப்பை வாங்குகிறோம், அந்த படிப்பு நம்ம சரியாக படிக்காமல் விட்டால் வீணாயிடும். இப்போ ஒரு டியூஷனுக்கே போகிறாங்கன்னா கூட அந்த கரெக்டாக 30 நாளும் கரெக்டாக போய் அந்த கொடுத்த ஃபீஸ்க்கு அவங்க அந்த டியூஷன் இதை கரெக்டாக நம்ம படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதெல்லாம் பண்ணாமல் குறிக்கோள்ன்றது வேறு. நான் குறிக்கோளோடு படித்து பாஸ் பண்ணிடுவேன்றது வேறு. ஆனால் நம்ம கட்டின பணம் வீணாக போயிடக்கூடாது, அதுக்கான விஷயத்த நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நினச்சி அவங்க மிக சரியாக அந்த படிப்பை அவங்க மண்டையில் வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையோட நல்லா படிச்சிருவாங்க. பூச நட்சத்திரக்காரர்களை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான ஸ்தான பலத்தோட குரு வரதால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்க வீட்டில் சத்தமே இருக்காது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கணவனாவோ மனைவியாவோ அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது. எல்லா விஷயத்தையும் ஒத்து போய்க்குவாங்க. கணவர் ஒன்று சொல்கிறாருன்னா மனைவி ஆயில்ய நட்சத்திர மனைவியாக இருந்தாங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் அவர் பேச்சுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒத்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அது தப்பு சரி அந்த விஷயம்லாம் இல்லை. அவர் தப்பாக சொன்னால் கூட சரிங்க, சரி, ஓகேங்க, பண்ணிடலாங்க, ஓகேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் அதை பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது. அது பண்ணலையா அப்படின்னு அவர் கேட்டால் கூட இல்லை நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல, அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி பண்ணலான் இருக்கேன், இது இன்னும் கரெக்டாக இருக்கும் பாருங்க அப்படின்னு அவங்களையே பேசி மாற்றிடுவாங்க. அதே கணவராக இருந்தாங்க, மனைவி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கணவர் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாருன்னா அவரும் அதே மாதிரி தான் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசி அது நல்லதாக இருந்தால் செஞ்சுருவாங்க, சரியில்லைன்னா கூட பேசாமல் இருந்துப்பாங்க. அவங்கள டென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அதே போல் பெரியவங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்கள சரி கட்டிடுவாங்க. குழந்தைங்க ஆயில்ய நட்சத்திரமாக இருந்ததுன்னா அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு மண்டையாட்டியே தப்பிச்சுங்காங்களோ தவிர திருப்பி மட்டும் பேசவே மாட்டாங்க. ஒருவேளை டீச்சர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னாலும் அவங்க பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும்
பேசவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு டீச்சரே வந்து இவங்க ஏதாவது தப்பு பண்ண மாதிரி இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சரி சரி மேம், ஓகே மேம் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக பேசிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து அதில் எந்த வித பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆயில்ய நட்சத்திரம் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிப்பாங்க. அதனால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆயில்யம் இருந்தால் கூட அந்த குடும்பத்துலேருந்து எந்த வித சத்தமும் வெளியவே வராது. இவங்களுக்கு வந்து வாகன யோகம் இருக்கா, வீடு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது பத்திரப்பதிவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த 3ஆம் பாவமே நடக்கிறதுனால இவங்களுக்கு விற்கிறது வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக நடந்துடும். அதனால் இவங்க அதுக்கான யோகம் சிறப்பாக இருக்குது. ஃபாரின் போவாங்களா, தாராளமாக போய்க்கலாம். யோசித்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு அழகாக கிளம்பி போயிடுவாங்க. ஆரோக்கிய குறைபாடு இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முதலே ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். இந்த நேரத்தில் அதாவது குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித நோய் அப்படின்ற விஷயம் வரவே வராது. தொத்து நோயாக இருந்து கொரோனா நேரமாக இருந்தால் கூட ஊருக்கே கொரோனா இருக்கும், அந்த வீட்டில் இருக்க 4 பேர்த்துக்கு கொரோனா இருக்கும், இவங்களுக்கு மட்டும் வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது 8ஆம் பாவம். அந்த நுண்ணுயிர் அப்படின்ற அந்த கிருமி இருக்கு இல்லையா, அது வந்து 8. அந்த 8க்கு 8ஆம் பாவமான 3ஆம் பாவத்துக்கு அது தாக்கவே முடியாது. அதனால் இவங்களுக்கு எந்த வித நோய் தொற்று அப்படின்ற விஷயம் வராது. பெரிய நோய்களும் எதுவும் வராது. ஒரு அஜீரண குறைபாடு அந்த கூட வராது, தலைவலி வராது. அந்த மாதிரி நோய் தாக்கம் அப்படின்றது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறி போகிற வரைக்கும் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு மிக மிக சிறப்பான ஸ்தான பலத்தோடு வர்றதால இவங்க சூப்பராக படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. சின்ன குழந்தைங்களும் நல்லா படிக்கும், 10th +2 போகிற குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க. அதாவது குறிக்கோள்னாலாம் வச்சுக்க மாட்டாங்க, படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. படிக்கணும் 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 படிச்சுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்மார்ட்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீ இப்படியெல்லாம் படிச்சின்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அப்படியெல்லாம் படித்து மார்க் எடுத்துருவாங்க. அப்படி சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னாலும் அவங்க புக்கையே கரைச்சி குடிச்சிடுவாங்க. அதில் எது வருதோ எழுதி பாஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி மிக மிக சிறப்பாக படிக்கக்கூடியவங்க. இவங்கள தான் அந்த டீச்சர்ஸ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் படித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி படித்து அவங்க நல்ல பேரும் வாங்கிட்டு டீச்சர்கிட்டயே போய் காலில் விழுந்துருவாங்க. நீங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப அவங்கள சந்தோஷப்படுத்தி இவங்களும் சந்தோஷப்பட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் மேல் படிப்பு நல்லா படிச்சிருவாங்க. எந்த படிப்பு நீங்கள் IAS வரைக்கும் இவங்க போனாலும் நல்லா படிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் எழுதுகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க. ஆனால் உட்காந்து படிப்பாங்க, அதுக்குன்னு டைம் எடுத்து உட்காந்து படித்து பாஸ் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்க படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.